அனைவருக்கும் வணக்கம். இது A to Z ஸ்டோரி வேர்ல்ட். நான் உங்கள் சஞ்சனா. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்போம். அதுவுமே திடீர்னு எதிர்பாராமல் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும். அந்த மாதிரி நமக்கு ஏற்படுறப்ப அதை எப்படி நம்பிக்கையோட நாம் தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் நண்பர்களான 2 இளைஞர்கள் ஒரு நாள் வெளியூருக்கு சென்றார்கள். போகும் வழியில் இரவு நெருங்கிவிட்டதால் குளிரவும் தொடங்கிவிட்டது. இருந்தாலும் இருவரும் பல விஷயங்களை பற்றி பேசியபடியே பயம் தெரியாமல் நடந்தார்கள். நேரம் கடந்து கொண்டே போனதில் இரவும் வளர்ந்து கும்மிருட்டு ஆனது. சரி, ஏதாவது ஒரு மரத்தில் ஏறி இரவை கழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தபோதுதான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. எதன் மீதோ தடுக்கி எப்படியோ உருண்டு ஆழமான கிணறு ஒன்றில் விழுந்தார்கள் அவர்கள். இருவருக்கும் நீச்சல் தெரியும் என்பதால் நீரில் மூழ்கவில்லை. என்றாலும் மிக ஆழமான பாசி படர்ந்த கிணறு என்பதாலும் இருட்டு என்பதாலும் அவர்களால் வெளியே வர முடியவில்லை. கிணற்றில் விழுந்த நிலவின் பின்பம் மட்டுமே துணையாக இருக்க இருவரும் விடியும் வரை கிணற்றுக்குள்ளேயே இருந்தார்கள். விடிந்தது. வெளிச்சம் பரவ ஆரம்பித்ததும் அவர்களுக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் இருண்டு போனது. காரணம், கிணறு அவர்கள் நினைத்ததை விட மிக மிக ஆழமாக இருந்தது. அதைவிட மோசமாக அதிலிருந்து ஏறி வர எந்த ஒரு பிடிப்போ படிகளோ எதுவுமே இல்லை. சுருக்கமாக சொன்னால், எப்போதோ இயற்கை சீற்றத்தின் போது ஏற்பட்ட வெகு ஆழமான பள்ளம் போல் இருந்தது. சேரும் சகதியும் நிறைந்திருந்த அதிலிருந்து வெளியேறுவது ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால்தான் முடியும். நிலவரம் என்ன என்பது தெரிந்ததுமே இளைஞர்களில் ஒருவன் கலவரமடைந்து போனான். மற்றவனோ சற்று நேரம் அமைதியாக தியானத்தில் அமர்ந்தான். பிறகு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது கிணற்றின் ஒரு மூலையில் காட்டுமரம் ஒன்றின் கனமான வேர் பரவி இருப்பது அவன் கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று கிணற்றுக்குள் மூழ்கியவன் அதன் அடியில் இருந்து ஒரு கல்லை எடுத்து வந்தான். அந்த கல்லால் வேரை தட்டி தட்டி சிறு களி போல் 2 துண்டுகளை வெட்டி எடுத்தான். இந்த வேர்க்குச்சிகளை பிடிமானமாக பயன்படுத்தி மேலே ஏறுவோம் வா என்று மற்றொரு இளைஞனை அழைத்தான். ஆனால் அந்த இளைஞனோ பயந்து நடுங்கி வர மறுத்தான். அவனை சுமந்து கொண்டு வெளியேறுவது முடியாத விஷயம். அதே சமயம் நண்பனை கிணற்றுக்குள்ளேயே விட்டுவிட்டு போகவும் முடியாது. என்ன செய்வது? மறுபடியும் யோசித்தான் முதல் இளைஞன். ஒரு சில நிமிடங்களுக்கு பின் தன் நண்பனிடம், நண்பா, எனக்கு ஒரு மந்திர வார்த்தை தெரியும். அதை சொன்னால் எந்தவித பயமும் நமக்கு வராது. அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி தியானம் செய்தேன். நீயும் சொல், உனக்கு அச்சம் இருக்காது. சுலபமாக நாம் வெளியேறிவிடலாம் என்றான். அதை கேட்டதுமே 2வது இளைஞன் முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்தது. அவசர அவசரமாக கேட்டான், என்ன மந்திரம் அது? சொல். இளைஞன் சொன்னான், நமயிவேய அப்படின்னு. 2வது இளைஞன் கேட்டாராம், நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம் எனக்கு தெரியும். இது என்ன நமயிவேய? உனக்கு கிணற்றை விட்டு வெளியேற ஆசை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு முதல் இளைஞன் கேட்டாராம். இருக்கிறது. அப்படின்னா கேள்வி எதுவும் கேட்காம நான் சொன்ன மந்திரத்தை சொல் அப்படின்னு சொல்லி முதல் இளைஞன் சொன்னாராம். 2வது இளைஞன் மந்திரத்தை சொன்னாராம். அவன் மனசில் நம்பிக்கை எட்டி பார்த்தது. அப்புறம் என்ன, இருவரும் சிரமப்பட்டு வெளியில் வந்துட்டாங்களாம். கொஞ்ச நேர ஓய்வுக்கு பின் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தாங்களாம். வழியில் போயிட்டுருக்கும்போது 2வது இளைஞன் கேட்டாராம் முதல் இளைஞன்கிட்ட, எனக்கு தெரியாமல் நீ எப்போ மந்திர தந்திரங்களெல்லாம் படித்த? நீ சொன்ன மந்திர வார்த்தையை சொன்னதுமே எனக்குள்ள ஒரு ஆற்றல் பொங்கி எழுந்தது. அபூர்வமான இந்த மந்திரம் மாதிரி இன்னும் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரிஞ்சால் அவற்றை எனக்கும் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி 2வது இளைஞர் கேட்டாராம். முதல் இளைஞன் சிரிச்சானாம். நண்பா, என்னை மன்னித்து விடு. எனக்கு மந்திரலாம் எதுவும் தெரியாது. நான் உனக்கு சொல்லி தந்தது மந்திர வார்த்தை இல்லை அப்படின்னு முதல் இளைஞன் சொன்னாராம். அப்படின்னா நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி 2வது இளைஞன் கேட்டாராம். அதுக்கு முதல் இளைஞன் சொன்னாராம், நான் உன்னை ஏமாத்தலை. உன் மனசில் இருக்கிற எதிர்மனை எண்ணத்தை வெளியே தள்ளி
நீ நம்பிக்கையுடன் செயல்பட உனக்கு உதவி செஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நீ சொன்ன மந்திர வார்த்தை அது நம்பிக்கை மனதில் இருந்தால் வெல்லலாம் யாவரும் என்ற வார்த்தையின் முதல் எழுத்துக்கள் தான். புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி முதல் இளைஞர் சொன்னாராம். இரண்டாவது இளைஞன் யோசித்து பார்த்துட்டு, ஆமாம் நண்பா, நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்களாம். ஸோ நாமளுமே நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்காம நம்பிக்கையோட அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் அந்த பிரச்சனையை தீர்த்தரலாம் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த குட்டி குட்டி கதைகள்லாம் நம்ம சேனலை அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.